ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய சங்கமம் வழங்கும் ஆதி கலைக்கோள் டிசம்பர் 1 மற்றும் 2ஆம் தேதி சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கமில் 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்களுடன் அனைவரும் வாருங்கள். அனுமதி இலவசம். 2025ஆம் ஆண்டு ஆக்சுவலா சூப்பர் ஸ்டார்னு சொன்னா அது வந்து துலாம் தான். நிறைய பேரோட லைஃப்ல காதல் கைகூடக்கூடிய பிராப்தம். ஒரே விஷயம் தான், தேவையற்ற மனிதர்களுடைய சவகாசம், அனவசியமான பேச்சு, இரவு நேரத்தில் பயணம், இது மூணுமே கவனமா இருந்தா போறோம். நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. சில பேர்லாம் அம்மா அப்பாவுக்கு தெரியாம சில காரியங்கள் பண்ணும்பொழுது ரொம்ப கவனம் என்பது தேவை. வீட்டுல தெரியாம பண்ற காரியங்கள்லாம் தெரியப்பட்டு பெட்ஷீட்டை மூடிட்டு போன்ல பேசிட்டு இருந்தா அழகா பெட்ஷீட்டை திறந்து பார்த்துருவோம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த 3 ராஜகிரகங்கள் மாறுறதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது சுப விஷயங்கள், வெளிநாட்டுல வந்து எனி சேலரி எனி போஸ்ட் ஜாப் கிடைச்சுன்னா கிளம்பிடுங்க. ஏன்னா உங்களுக்கு அங்க போகும்போது சில அனுபவத்தினால உங்களுக்கு அடுத்த வருஷம் உங்களுக்கு ப்ரமோஷன் வரும். இந்த வருஷம் வந்து உங்களுக்கு எந்த கிரகம் ஹெல்ப் பண்ணலனாலும் நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம். அதுதான் ஆச்சரியமா இருக்கும். மன அழுத்தம் மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய விருச்சகத்துக்கு பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். 2025ஆம் ஆண்டு ஆக்சுவலா சூப்பர் ஸ்டார்னு சொன்னா அது வந்து துலாம் தான். ஏன்னா முதல் விஷயம், லக்னத்துக்கு குரு பார்வை வருகிறது, ராசியில குரு பார்வை வரும்பொழுது எல்லாமே நடக்கும். ஒன்று விட அதை வீடு நடக்கிறது, அதுக்கப்புறம் ஃபேமிலியில கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு பிராப்தம், லைஃப்ல நல்ல ஒரு பேர் வாங்கக்கூடிய பிராப்தம், நிறைய தடவை சொல்ற மாதிரி சார் சொல்ற மாதிரி குட்வில் வரக்கூடிய பிராப்தம், நிறைய பேரோட லைஃப்ல காதல் கைகூடக்கூடிய பிராப்தம், இது எல்லாமே நடக்கும். அது ரொம்ப முக்கியமானதுன்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய லைஃப்ல இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் ஜங்ஷன்ல நீங்க பார்க்க வேண்டியது தெய்வ அனுகிரகத்தோட எல்லாமே நடக்குதுங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் தொழில் எதிரிகள், கூட இருக்கிறவங்களே சதி பறிக்கிறது, இதெல்லாம் ஒன்றுமே உங்களை பண்ண முடியாது. அதுதான் பெரிய ஒரு வெற்றி. நிறைய பேருடைய லைஃப்பில் வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம், பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்ததுன்னா அது சால்வ் ஆகி உள்ளே வரும். கெட்ட பழக்க வழக்கங்கள் மட்டும் இல்லாமல் இருந்தால் போதும், நீங்கள் நல்ல முன்னேற்றம் இருக்குது. அதுவும் பெண்களுக்கு ரொம்ப சுபிக்ஷமாக இருக்குது. ஏன்னா பார்வை விழுகிறதுங்கிறது சுக்கிரனுடைய வீடு, அதனால பெண்களுக்கு ரொம்ப லாபத்தை கொடுக்கும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அபரிதமான வெற்றியை கொடுக்கும். நீங்கள் நினைத்தது எல்லாமே கைகூடும். ஒரே விஷயம் தான், தேவையற்ற மனிதர்களுடைய சவகாசம், அனவசியமான பேச்சு, இரவு நேரத்தில் பயணம், இது மூணுமே கவனமா இருந்தா போறோம். நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. வழிபாடுகள்னு பார்த்தோம்னா ஹேரம்ப கணபதி வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ரொம்பவுமே வேலை வாய்ப்பு அப்படியே நல்லா போயிட்டு இருக்கு. ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாங்க. இப்போ ஏதாவது மாற்றம் பண்ணலாமா சார்? பேசாம மாற்றம் பண்றதுக்கு உங்களுக்கு சிறப்பா இருக்கு. கோயிலுக்கே போகாதவங்க, அதேமாதிரி சாமியெல்லாம் கும்பிடாதவங்க, யாரோ ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி ஒரு நம்பிக்கை வந்துடுது, எனக்கும் இதுலேருந்து நான் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறேன், இனிமேல் நிறைய வழிபாடு பண்ணுறேங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், நிறைய ஜோதிடம் படிக்கிறது, ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நிறையா கேட்டு செயல்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். சில பேர்லாம் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் சில காரியங்கள் பண்ணும்பொழுது ரொம்ப கவனம் என்பது தேவை. வீட்டில் தெரியாமல் பண்ணுற காரியம்லாம் தெரியப்படுத்துரும். பெட்ஷீட்டை மூடிட்டு ஃபோனில் பேசிட்டு இருந்தால் அழகாக பெட்ஷீட்டை திறந்து பார்த்துருவாங்க. ஆஹா, ஃபோனாக பேசுகிற அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. மற்றவங்ககிட்ட பேசுறது யாரும் பார்க்கலை யாரும் கேட்கலைன்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிடக்கூடாது. பின்னாடியே ஆள் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. அதே மாதிரி நண்பர்கள் மத்தியில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சேர்ந்து தொழில் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். விநாயக பெருமான் வழிபாடு உங்களை பிரச்சனைகளை கடந்து அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடாக அமையும். துளாராசிக்காரர்களுக்கு குரு வந்து ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்ப வீடு கிடைக்குமா? கிடைக்கும். கல்யாணம் ஆகுமா? ஆகும். குழந்தை பிறக்குமா? பிறக்கும். இடமாறுதல் வருமா? வரும். நான் மேல்நாடு போய் படிக்க போகலாமா சார்? போகலாம். அங்கே வேலை கிடைக்குமா சார்? கிடைக்கும். இப்படி சுப பலனா சொல்லிக்கிட்டே வரலாம். ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். ஆனால் உங்க ஜாதகத்துல கவனமா இருக்க வேண்டியது அந்த வாக்கு ஸ்தானத்துல மிக கவனமாக இருக்கணும். தெளிவா பேசுவீங்க, சாதகமா பேசுவீங்க, சாதுரியமா பேசுவீங்க, எல்லாம் கரெக்டு. அடுத்தவனுடைய மனசை எப்படி புண்படுத்தும் அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும். உங்களுடைய வாக்கு சாதுரியத்தினால உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பாழாக்கிக்காம அந்த குரு சாதனையை நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா அற்புதமான எதிர்காலம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வருஷம் நீங்க முறையா பயன்படுத்துங்க. வெற்றி உங்கள் பக்கம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். துளாராசி 2025ஆம் ஆண்டு பரம்பரையாக இருக்கக்கூடிய நோய், ஃபேமிலியில் ஹெரிடிட்டியில் எந்த நோய் இருந்தோ அந்த நோயில் கொஞ்சம் கவனம். ஸ்கின்னில் திடீர்னு தொந்தரவு பண்ணும் துலாத்துக்கு, அதில் ரொம்ப கவனமாக இருக்கும். அடுத்தது அப்பா அம்மா ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா விஷயமும் சூப்பர் டூப்பராக இருக்கும். பெண்களுக்கு மட்டும் அந்த மாதவிடாய் கோளாறு பிரச்சனைனா டாக்டரை போய் பார்த்துடணும். நீங்களே சுயமாக இந்த யூடியூப் எல்லாம் பார்த்துக்கின்னு ட்ரீட்மெண்ட் பண்ணினே இருந்தீங்கன்னா பிரச்சனை ஆகிடும்.
அடுத்தது துலா ராசிக்காரங்களுக்கு காதெல்லாம் பண்ணிட்டு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்காது. காதல் பண்ணீங்கன்னா ஒன்று உங்களை நம்பணும், இல்லை அந்த பொண்ணு உங்களை நம்பணும், இல்லை நீங்கள் அந்த பொண்ணை நம்பணும். அதை விட்டு ஜாதகத்தை தூக்கின்னு சுற்றிங்கன்னா இதை கைட்டு விட போறீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த ஒரு விஷயம்தான் கவனமாக இருக்கணும். இப்போ காதல் அமைப்பில் துலாத்துக்கு நல்ல நேரம் 2025ஆம் ஆண்டே சுபமெல்லாம் பண்ணிடணும். தொழில் சார்ந்த விஷயம் ஏற்றம். அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் 2025ஆம் ஆண்டு. இந்த ஆண்டில் ஒன்றும் தேரலைன்னா அப்புறமா அவ்வளோதான். ஸோ வீட்டுக்குள்ளே படுத்துன்னு இல்லாமல் கொஞ்சம் வெளியில் வந்து எட்டி பாருங்க. சும்மா வீட்டுக்குள்ளே சண்டை போட்டு ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்துறதை விட்டுருங்க. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு தான் முதல் விஷயம். வீட்டில் ரொம்ப நாளாக படுக்கையாக இருக்காங்க, உடம்பு பாதிப்புகள் இருக்குன்னா அது சரியாகும். அதே மாதிரி கந்து வட்டிக்கு, சக்கரை வட்டிக்கு, கிரெடிட் கார்டுக்கு இதெல்லாம் வட்டிக்கு வாங்கி கஷ்டப்படுறீங்கன்னா அது சால்வ் ஆகும். நிறைய பேருக்கு பணப்புழக்கம் கொஞ்சம் தாராளமாக இருக்கும். வீடு, நிலபுறங்கள், வாகனங்கள், தாய் வழி சொந்தங்கள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியதுன்னா 2 விஷயம். வேலை மாறுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரலாம். நிறைய பேருக்கு வேலை வேண்டான்னு நீங்களே விடுற மாதிரி சுச்சுவேஷனும் வரலாம். அதே மாதிரி ஹெல்த்தில் ரொம்ப முக்கியமாக சிறுகுடல் பெருகுடல் சார்ந்த பிரச்சனைகள், மூக்கு, தொண்டை, வாய், கழுத்து சம்பந்தப்பட்ட பகுதி, இதை மட்டும் கவனமாக இருந்தால் போகிறோம். விருச்சிக ராசி நபர்களுக்கு நல்ல மாற்றங்கள் கைகூடி வரும். அதில் பெரிய ஒரு அனுகிரகம் என்னன்னா, பாரம்பரியமாக இந்த தொழில் தான் பண்ணுறாங்க, எங்கள் அப்பா பாட்டனார்கள்லேருந்து இந்த தொழில் தான் பண்ணுறாங்கன்னா இப்போ அந்த தொழில் நீங்கள் எடுத்து பண்ணக்கூடிய பிராப்தம் ஏற்படும். கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கும். 1 வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே மாறுறது கண்கூடாக பார்ப்பீங்க. வழிபாடுகள்னு எடுத்து பார்த்தா பழனி முருகன் வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். சொத்து சம்பந்தமான விவகாரம் அண்ணன் தம்பிகளுக்குள்ள இல்லைன்னா உற்றார் உறவினருக்குள்ள அந்த பிரச்சனையே இல்லைனாலும் அவள் வந்து கேட்டுருவாளோ அப்படிங்கிற ஒரு டாப்பிக்காவது எழக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கும். இடம் வீட்டில் பக்கத்து வீட்டில் தண்ணி இங்கே எதுக்கு ஜாஸ்தியாக தெளிச்சா கோலம் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் சேர்த்து போடுவியான்ற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அப்பப்போ வந்து போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கும். அதே சமயத்தில் இடமாற்றம் டக்குன்னு மாறிடக்கூடாது. 1க்கு 100 முறை யோசித்து அதுக்கப்புறம் மாறுறது நல்ல பலன்களை கொடுக்கும். சொந்த பந்தங்கள் கூட ரொம்ப நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருக்கிற உண்மையெல்லாம் சொல்லி மற்றவங்கள பற்றி எல்லாம் சொன்னீங்கன்னா அவங்ககிட்ட போய் என்னென்ன சொன்னாங்க தெரியுமா, உன்னை பற்றி தான் பேசினா நேற்று நைட்டு பூரா 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லி உங்களை அழகாக எடுத்து போட்டு கொடுத்துருவாங்க. அதில் கவனம் என்பது தேவை. அதே சமயத்தில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெய்வ அனுகிரகத்தில் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக. குழந்தைகள் சப்ஜெக்டில் அப்பா அம்மா சண்டை போடுவாங்க. ரிமோட்டுக்காக சில பேர்த்துக்கெல்லாம் சண்டை பார்த்துருப்பீங்க. அதில் பெற்றவங்களுக்கு சண்டை வந்துடும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்காக அதை பூகம்பமாக பெருசாக பேசி இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு அதனுடைய தேடுதல் இந்த வருஷம் நிறைய இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். இந்த வருஷத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மலை கோயில் முருகப்பெருமான் வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த 3 ராஜ கிரகங்கள் மாறுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது சுப விஷயங்கள், இடமாறுதல், தொழில் மாறுதல், எக்ஸ்டென்ஷன், எக்ஸ்பேன்ஷன் தாராளமாக பண்ணுங்க. ஆனால் அதை மாறிச்சின்னு வச்சிங்களேன், ஒரு வருஷம் அப்படியே தொடர்ந்து நடத்திக்கிட்டு வாங்க. வெளிநாட்டில் வந்து எனி சேல்ரி எனி போஸ்ட் ஜாப் கிடச்சுன்னா கிளம்பிடுங்க. ஏன்னா உங்களுக்கு அங்கே போகும்போது சில அனுபவத்தினால உங்களுக்கு அடுத்த வருஷம் உங்களுக்கு ப்ரமோஷன் வரும். அதிக பொறுப்பு தரக்கூடிய ஒரு உத்தியோகம் தருவாங்க. அதுக்கு உங்களை நீங்கள் எக்யூப் பண்ணிக்கணும் இல்லைங்களா? போன உடனே எப்படி உங்களுக்கு பெரிய போஸ்ட் தருவாங்க? இந்த காலகட்டத்தில் நீங்கள் அது ஒரு ட்ரைனிங் மாதிரி பண்ணணும். எனக்கு இந்த சேலரி ஒத்து வராது சார், இல்லைன்னா இந்த தொழிலில் இந்த வியாபாரத்தில் எனக்கு இது வராது சார் அப்படின்னு ஒதுக்காதீங்க. இதை முறையாக நீங்கள் ஒரு பயிற்சி காலமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2வது அந்த வருஷத்தினுடைய 2வது பாதி உங்களுக்கு அனுபவ காலமாக இருந்து அடுத்த வருஷம் உங்களுக்கு சுப பலனாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். விருச்சகம்னாவே செல்விக்கு பிடிக்காதுன்னு ஒரு இது. அதுபோல் ஒரே கமெண்ட்ஸ் தான். இந்த வருஷம் வந்து உங்களுக்கு எந்த கிரகம் ஹெல்ப் பண்ணலனாலும் நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம். அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். விருச்சகத்துக்கு வந்து வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை குடும்பத்தில் அற்புதமாக ஏற்படும். சுபவிரயம் ஏற்படும். சுபவிரயம்னா கடன் வரும். அதுக்கெல்லாம் டென்ஷன் ஆயிருந்தால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஹெல்த்து தான் ரொம்ப பார்த்துக்கணும். விருச்சகம் 2025 காது, மூக்கு, தொண்டை, வயிறு சாதாரண உபத்திரம் பெருசாகிடும். ஏன்னா விருச்சகத்துக்கு டாக்டர்கிட்ட போகிறதுக்கே யோசிச்சுக்கினே இருக்கும். நீங்களே சுயமாக எல்லா மருந்தும் வச்சுருப்பீங்க, பக்கத்தில் மருந்து டப்பா ஃபுல்லாக வச்சுருப்பீங்க, அதுக்கு எல்லா வியாதிக்கும் வச்சுருப்பீங்க. அதான் ஆச்சரியமாக இருக்கும். அதெல்லாம் வேண்டாம், மருந்து டப்பாவெல்லாம் ஏற கட்டிட்டு
என்ன நோயோ அதுக்குண்டான மருத்துவம் எடுத்துக்கிறது நல்லது. மன அழுத்தம் மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய விருச்சகத்துக்கு பெரிய சக்சஸ் கிடைக்கும், பெரிய அளவுக்கு நம்பிக்கை ஏற்படும். ஆச்சரியமா இருக்கும், செஞ்சு பாருங்க. இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த பாராமுகமும் மன வருத்தமும் தீரக்கூடிய ஆண்டு 2025ஆம் ஆண்டு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய சங்கமம் வழங்கும் ஆதி கலைக்கோள் டிசம்பர் 1 மற்றும் 2ஆம் தேதி சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கமில் 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்களுடன் அனைவரும் வாருங்கள். அனுமதி இலவசம்.